தவம் செய்து பழகி கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்கிறோம்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு இறைநிலையோடு நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும். அதனால்தான் தவம் செய்கிறவர்களை நீங்கள் யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக தான். அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா பலிக்கும், அதனால் நீங்கள் அவர்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒன்றும் இல்லை, மனம் வலுவுடையவர்கள், ஆனால் உண்மையிலேயே அதுக்கு ஏற்றவாறு குணமும் அவர்களுக்கு உயர்ந்திருந்தால் சவிக்க மாட்டாங்க. ஆனால் குணமும் உயர்ந்து மனநிலையும் சுருங்கி வர்றது அது தவத்தினாலேயும் அது தன்னிலை விளக்கத்தினாலேயும் பிரம்மஞானம் என்ற அறிவின் முழு பேற்றாலையும் தான் வரும். வாழ்க வளமுடன்.